ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 1.2ல் 2வது கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் கணங்களில் எவை முடிவுறு கணம், எவை முடிவுறா கணம் என கூறுக. ஃபர்ஸ்ட் முடிவுறு கணம் அப்படின்னா நம்மளால எதை ஈஸியாக எண்ண முடியுதோ அதுதான் முடிவுறு கணம். இதை எது முடிவுறா கணம்னா நம்மளால எண்ணவே முடியாது. இப்போ வானத்தில் எவ்வளோ நட்சத்திரம் இருக்குன்னு கேட்டால் அதை எண்ண முடியுமா? முடியாது. இந்த மாதிரி எண்ண முடியாட்டா அது முடிவுறா கணம். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எக்ஸ் ஈக்குவல் டு தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களின் கணம். இப்போ தமிழகத்தில் எவ்வளோ மாவட்டம் இருக்குன்னு கேட்டால் அதை நம்மளால எண்ணி ஈஸியாக சொல்ல முடியும். அப்போ ஈஸியாக சொல்ல முடிஞ்சுன்னா அது முடிவுறு கணம். எழுதிக்கலாம், முடிவுறு கணம். ஓகே, இனிமேல் செகண்ட் சப்டிவிஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒரு புள்ளி வழி செல்லும் நேர்கோடுகளின் கணம். இப்போ ஒரு புள்ளி இருக்கு, இந்த புள்ளி வழியாக நிறைய நேர்கோடு போகும். சரிங்களா, எவ்வளோ வேணாலும் போகும், நம்மளால எண்ணவே முடியாது. அப்போ எண்ண முடியாட்டா அது என்னது? முடிவுறா கணம். எழுதிக்கலாம், முடிவுறா கணம். ஓகே, இனிமேல் தேர்ட் சப்டிவிஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட். இசட்னா முழுக்கள், முழுக்கள்னா மைனஸ் மதிப்பு ப்ளஸ் மதிப்பு இதெல்லாமே வரும். அதுக்கும் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் லெஸ் தான் 5. அதாவது அடியில் கோடு இல்லை, அப்போ 5 எடுத்துக்க கூடாது. 5க்கு முன்னாடி என்ன வரும்? 4 வரும். அப்போ ஏ எப்படி இருக்கும்னா 4, 4க்கு முன்னாடி 3, 3க்கு முன்னாடி 2, இதுக்கு முன்னாடி 1, 1க்கு முன்னாடி 0, 0க்கு முன்னாடி என்ன வரும்? -1, -1க்கு முன்னாடி -2, அடுத்த -3, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா, -4, -5, இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அப்போ முடிவே கிடையாட்டா அதை எண்ண முடியாது. எண்ண முடியாட்டா என்னது? முடிவுறா கணம். அப்போ எழுதிக்கலாம், முடிவுறா கணம். சரிங்களா, இனி ஃபோர்த் சப்டிவிஷன் b is equal to x such that x ஸ்கொயர் மைனஸ் 5x கூட்டல் 6 is equal to 0. ஃபர்ஸ்ட் இந்த சமன்பாடை எழுதிக்கலாம், x ஸ்கொயர் மைனஸ் 5x கூட்டல் 6 is equal to 0. இனிமே x belongs to கேபிட்டல் N, அதாவது இந்த எக்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் என்னா இயல் எண். இயல் எண் வந்து 1லேருந்தே தொடங்கும். 1, 2, 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா, இப்போ என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸனுடைய பிளேஸில் ஒவ்வொரு மதிப்பாக பிரதியிடணும். அப்படி பிரதியிடும் போது இந்த சைடு நம்மளுக்கு 0 கிடைக்கணும். அப்போ எந்த நம்பர் பிரதியிட்டோம்னா 0 கிடைக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர், இனிமேல் இந்த -5x பிரிச்சு எழுதிக்க போகிறோம். எப்படின்னா -2x, அடுத்த -3x. பாருங்க, இதை கூட்டினாலும் உங்களுக்கு -5x தான் கிடைக்கும். ரெண்டுமே மைனஸ்னா, அதாவது கூட்டும் போது 2 மைனஸ்னா மைனஸ் குறியீடு அப்படியே போடுவோம், போட்டுட்டு கூட்டுவோம். 2 3 கூட்டினா 5, 2லேயும் எக்ஸ் இருக்கனால எக்ஸ் எழுதியிருக்கோம். இனி கூட்டல் 6, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம், இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்க, இந்த ரெண்டையும் மட்டும் பாருங்க. இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே எக்ஸ் இருக்கு. அப்போ எக்ஸை பொதுவாக வெளியே எடுக்கலாம். இங்கே 2 எக்ஸ் இருக்கு, அடுக்கில் 2னா எக்ஸ் இன்டூ எக்ஸ், எக்ஸை 2 வாட்டி எழுதணும். இப்போ இங்கே எக்ஸ் இருக்கு, ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ், எக்ஸை வெளியே எடுத்துட்டோம். அப்போ பாக்கி இதில் என்னது இருக்கும்? ஒரு எக்ஸ் இருக்கும். ஒரு எக்ஸை வெளியே எடுத்தால் பாக்கி ஒரு எக்ஸ். அடுத்த மைனஸ், இங்கேருந்து ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்குது, அதையும் வெளியே எடுத்துட்டோம். அப்போ பாக்கி 2 மட்டும் இருக்கும். இனி இந்த 2ல இருந்தால் வெளியே எடுக்க போகிறோம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் மைனஸை வெளியே எடுக்கலாம். மைனஸை வெளியே எடுக்கும்போது மைனஸ் மதிப்பு ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் மதிப்பு மைனஸ் ஆகிடும். ஓகே, இனிமேல் பாருங்கள், இங்கே 3 இருக்குது. 6 எப்படி எழுதலான்னா 3 × 2ன்னு எழுதிக்கலாம். 3 2 6. அப்போ இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ 3 பொதுவாக வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுக்கும்போது இங்கே 3 வெளியே எடுத்துட்டோமா, பாக்கி எக்ஸ் இருக்கும். இனி என்ன சொல்லி தந்திருக்கேன்? மைனஸை வெளியே எடுத்தால் மைனஸ் மதிப்பு ப்ளஸ் ஆகிடும். இந்த மைனஸ் மதிப்பு இங்கே ப்ளஸ். இனி ப்ளஸ் மதிப்பு என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடும். இங்கேருந்து 3 வெளியே எடுத்துட்டோம். அப்போ பாக்கி 2 மட்டும் இருக்கும், இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே x-2, இங்கே x-2, அதை பொதுவாக வெளியே எடுத்துடலாம். x-2 இன்டூ இங்கேருந்து x-2 வெளியே எடுத்தால் பாக்கி எக்ஸ் இருக்கும். அடுத்து இங்கே x-2 வெளியே எடுத்தால் பாக்கி -3 இருக்கும், இஸ் ஈக்குவல் டு 0. இனிமேல் தான் தனித்தனியாக எழுதிக்கலாம். x-2 இஸ் ஈக்குவல் டு 0, அல்லது இதை எழுதிக்கலாம், x-3 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸு -2 அந்த பக்கம் போச்சுன்னா +2 மாறும். அடுத்த x ஈக்குவல் டு -3 அந்த பக்கம் போச்சுன்னா +3 மாறும். அப்போது அந்த சமன்பாடில் எக்ஸுக்கு பதில் 2யும் 3யும் பிரதியிட்டால் நம்மளுக்கு 0 கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ பி எப்படி இருக்கும்னா b is equal to 2,3 இருக்கும். இதை ஈஸியாக எண்ண முடியும் தானே. அப்போ இதோட ஆன்சர் என்னன்னா முடிவுறு கணம். ஈஸியாக எண்ண முடியும், அதனால முடிவுறு கணம். இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.